தலைவர் வைகோ அவர்களே, உங்களுக்காக தோள் கொடுப்பதற்கும் போர் தொடுப்பதற்கும் களத்திலே வீர மரணத்தை இன்முகம் காட்டி ஏற்பதற்கும் 1000 மகமத் கான்கள் இங்கே அணிவகுத்து இருக்கின்றார்கள் என்று எடுத்திருக்கின்ற கூட்டம்தான் இந்த விழுப்புரம் மண்டல மாநாடு என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 1993ஆம் ஆண்டில் எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தோமோ அதே நிலைமைதான் இன்னும் பன்மடங்கு அதிகமாகி இந்த 13-14 ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறது. வாரிசு அரசியல் புற்றுநோய் போல் திராவிட இயக்கத்தை சீரழித்து விட்டது என்பதை நாடு பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறது. வாரிசு அரசியலை புதைகுழிக்கு அனுப்பி திராவிட லட்சியங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தலைவர் வைகோவித்தான் இந்த நாடு நம்பி இருக்கிறது. சட்டியிலே காய்கறி வேகிறது, அடுப்பின் வெப்பத்தை அந்த சட்டி தாங்கிக் கொள்ளுகிறது. வேண்டிய வெப்பத்தை மட்டும் அந்த காய்கறி வேகுவதற்கு கொடுத்துவிட்டு அந்த காய்கறி வேகிறது. அப்படித்தான் தலைவன் சட்டியை போன்றவன் எதையும் தாங்க வேண்டும் என்று அதை அண்ணா அவர்கள் கூறியதை போல் கழகத்திற்கு வந்த அத்தனை சோதனைகளையும் நமது மாசற்ற மக்கள் தலைவர் தாங்கிக் கொண்டு இந்த பாசறையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு இந்த திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த லட்சிய உணர்வுகளை காப்பாற்றுவதற்கு தம்பி வைகோ நீ ஒருவர்தான் உண்டு என்பதை சொல்லுவது போல் இன்றைக்கு இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. மாபெரும் திட்டங்களின் போதும், மாபெரும் பதற்றங்களின் போதும், மாபெரும் படைப்புகளின் போதும் எது தேவை என்றால் மாபெரும் எதிரிகளும் மாபெரும் குறிக்கோள்கள் தான் சொன்னான் இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த புரட்சியாளன் கியூபா விடுதலை எடுத்து சென்றானே சேக்குவேரா, அவன் சொன்னான். அப்படித்தான் இன்றைக்கு வலம் வருகின்ற மக்கள் தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தை குறிக்கோள் செல்கின்ற போது இந்த மாபெரும் குறிக்கோளோடும் மாபெரும் எதிரிகளோடும் நாம் இன்றைக்கு மோதிக்கொண்டிருக்கின்றோம். தீர்ப்பளித்து திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகால் பெருவளத்தான், நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரி மன்னன், வாளேந்தி வெற்றி பெற்றான் செங்குட்டுன் சேரலாதன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், விருத்தத்தில் வெற்றி பெற்றார் கம்பன். இன்றைக்கு துரோகில் வளைத்த சதிவிதியை வீழ்த்தி இந்த சத்திய சோதனையில் வெற்றி பெற்றார் மக்கள் தலைவர் வைகோ. ஒட்டி பிறந்தாலும் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற இடது கை போல் இருக்கின்ற எண்ணெய், குடத்திலிட்ட விளக்காக இருந்த எண்ணெய் குன்றின் மேல் வைத்து அழகு பார்க்கும் என் அன்பு தலைவனே, பூர்வ ஜென்மத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதையெல்லாம் அதை நம்பும் அளவிற்கு எனக்கு ஆயுதம் ஆகிவிடவில்லை. ஆனால் அன்பு தலைவனே, காஞ்சி மாவட்டத்தில் குறும்பரை என்னும் கண்விழிக்காத கிராமத்தில் பிறந்து பல்லவ சாம்ராஜ்யத்துடைய படை தளபதி பரஞ்சோதியுடைய பாதைச்சுவடப்பட்ட அந்த மண்ணில் சோம்பேறி தனத்தின் செல்லப்பிள்ளையாக நான் சொல்ற போது என்னில் மறுமலர்ச்சி பாலை ஊட்டி இன்றைக்கு அரசியல் பயணத்தில் என்னை கரம் பிடித்து அழைத்து செல்கின்ற என் அன்பு தலைவனே, நான் இந்த லட்சிய பயணத்தில் நீங்கள் முன்னெடுத்து செல்கின்ற போர்க்களத்தில் முதல் வீரனாக இருந்து பணியாற்றுவேன். இந்த பயணத்தில் ஏதாவது ஒரு மூலையில் மரணத்தை சந்திக்க நேர்ந்தால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் ஒன்று, நான் மீண்டும் பிறக்க விரும்புகின்றேன், சத்யாவாக அல்ல. என் அன்பு தலைவனே, வேறு எப்படி பிறக்க விரும்புகின்றீர்கள்? உடைய குடும்ப உறுப்பினரில் யாராவது பிறக்கத்தான் ஆசை. என் அன்பு தலைவனே, நீ குடும்ப அரசியலை ஒருபோது ஊக்குவித்ததில்லை. எனவே நான் எப்படி பிறக்க விரும்புகிறேன் என்பதை பார்க்கின்ற போது அதோ உங்களின் தோள்களில் உடைய வெற்றிகளையும் வீரத்தமிழ்களையும் ஆற தழுவிக் கொண்டிருக்கின்றது. தந்தை பெரியார் காட்டி இணையருடைய அடையாளமாக விளங்குகின்ற அந்த கருப்பு நிற ஆடை, அந்த ஆடையாகத்தான் நான் பிறக்குகிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிய வைத்து, என் தலைவனே, the night still young என்று சொல்வார்கள், but miles to go before we sleep என்பதை போல் இந்த இரவு உங்களுக்காகவே இளமையாக பூத்திருக்கின்றது. இந்த அமைப்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே ஒரு மதிக்கப்படுகிற அமைப்பாக இருக்கிறது. நிலை குலையாத அரசியல்வாதி, நேர்மை தவறாத அரசியல்வாதி. அரசியலில் மிக பலர் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிக சிலர்தான் மக்களால் மதிக்கப்படுகிறவர்களாக, என்னால் மதிக்கப்படுவர்களாக அங்கே இருக்கின்றார்கள்.
அப்படிப்பட்டவர்களிலே மிக முக்கியமானவர் நண்பர் வைகோ அவர்கள். அதுபோல இன்று அரசியல் புல்லருக்கு புயலாக நல்லோருக்கு தென்றலாக இங்கே வீற்றிருக்கிறார்கள். பொருணை நதிக்கரையில் உண்டான புயல் இன்றைய தினம் டெல்லியிலே வீசுகிறது, மறந்து விடாதீர்கள். ஆக உங்கள் கழகத்திற்கு, மதிமுக கழகத்திற்கு நல்லதொரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் மட்டும் ஒழுக்கம் என்பது இருந்தால் போதாது, தனிப்பட்ட வாழ்விலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் நண்பர் வைகோ அவர்கள். எந்த இடத்தை அண்ணா அவர்கள் விட்டு சென்றாரோ, குடும்ப பாசம் என்பதை, திராவிட இயக்கம் என்பதை அது இன்றைய கட்டி காத்து வருகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நண்பர் வைகோ அவர்கள் தான் என்றால் கூட முடியும். ஏனென்றால் கடந்த காலத்தை மறக்கவில்லை, வருங்காலத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப் போகிற கட்சி இது என்றால் நான் மதிமுகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். 10 பேரும் அற்புதமாக பேசினார்கள். அரசியல் மாற்றமா, அரசியல் மாற்றமா, சமூக மாற்றமான்னு கேட்டா இந்த நாட்டில் பெரியார் ஒன்னும் அரசியல் கட்சி தொடங்கல. இந்த நாட்டில் வகுப்புவாரி உரிமைக்காக இந்த நாட்டில் முதலாக நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன். நான் ஏன் திருத்துகிறேன் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களினுடைய போராட்டம் என்னை அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு என்னை கட்டாயிட்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே பண்டித ஜவஹர்லால் நேரு பேசினார். ஆகவே இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்காமலும் இந்த சமூகத்திற்கு பாடுபட முடியும். நம்ம என்ன ஆளுங்கட்சியாக இருந்தா சேது சமுத்திர திட்டத்தை வாங்கி தந்தார் வைகோ. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 150 ஆண்டு கால தமிழர்களின் கனவை நனவாக்க முடியும் என்று நாம் வாழுகிற காலத்தில் நம் கண்முன்னாலேயே நிரூபித்தார் வைகோ. அப்போ சமூக மாற்றம் தான் சமூகத்தை தீர்ப்பு சொல்ல போறானோ? நண்பர் திருமலாபுரம் ராஜேந்திரன் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். சமூக மாற்றம் என்பது சித்த மருத்துவ மாதிரி கியூரபிள் ஆயிடும், ஆனால் அது நீண்ட நாள் போராட்டம். அரசியல் மாற்றம் என்பது ஆபரேஷன், உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கேஸ். ஆகவே அன்னை தமிழ்நாட்டில் அவசர தேவை என்பதுதான் இங்க கேள்வி. ஆகவே சமூக மாற்றம் தேவையில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதவில்லை. சமூக மாற்றமும் தேவைதான். ஆனால் அன்னை தமிழகத்தில் இப்பொழுது அவசர தேவை ஒரு ஆட்சி மாற்றம்தான் அவசர தேவை என்பதை இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி அந்த திசையை நோக்கி பயணிப்பதற்கு இந்த விழுப்புரம் மண்டல மகாநாடு வழிகாட்ட வேண்டும். இது மண்டல மாநாடல்ல, விழுப்புரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாடு என்று சொல்லத்தக்க வகையில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற வரவேற்பு குழுவினுடைய தலைவர் டாக்டர் மாசிலாமணி, லட்சோப லட்சம் இளைஞர்கள் வைகோவின் பக்கத்திலே இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு தைரியத்தோடு இந்த இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய லட்சிய தலைவனாக வைகோ அவர்கள் விளங்குவதற்கு காரணம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியிலே இருந்து கொஞ்சமும் பெறலாமல் கொள்கைக்காக எந்த சோதனைகள் வந்தாலும் அவரை சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றலோடு இந்த இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. என்றொன்றும் வைகோவின் வழியிலே நடப்போம். எதிர்காலத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒளிவிளக்காக விளங்க செய்வோம். பெரியார் என்ற மின்னலின் பிள்ளை, அண்ணா என்ற கண்ணலின் தம்பி, அரசியலின் ஆச்சரியம், தாய்ப்பாலை போல் கலப்படமில்லாதவன், மழை நீரை போல் புனிதமானவன், வருங்கால தமிழகத்தை வழிநடத்த காத்திருக்கும் வரலாற்று நாயகன் வைகோ அவர்கள் இதோ நிறைவு பேருரையாற்ற வருகிறார்கள்.